ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க எபிசோட் 12. இந்த உலகமே எனக்கு எதிராக நிற்குது. நான் எது செஞ்சாலும் அதில் குத்த கண்டுபிடிக்கிறதே இந்த மேனேஜரோட வேலை. நான் செஞ்ச வேலைக்கான கிரெடிட் எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை. யாரையும் நம்பவும் முடியல. ஃப்ரெண்டு மாதிரி இருந்து கழுத்தறுத்துட்டான். இப்படி இன்னும் எத்தனையோ குறைகளை சொல்கிறோம் தினந்தோறும். நாம் நினச்சபடி ஒரு விஷயம் நடக்கலைன்னா, அல்லது செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முறையாக செஞ்சும் அதற்குரிய பலன் கிடைக்காம போணுச்சுன்னா, இப்படி நிறைய சொல்கிறோம். இந்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஒரே வரிக்குள்ளே அடக்கலாம். இங்கு எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறது. இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நடக்குதுன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எதிராக நீங்களும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அது எப்படி? இத்தனை பேரில் ஒருத்தர் கூடவா அவங்கள புரிஞ்சிக்க முடியல? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவன். நல்லா யோசிச்சு பாருங்க. போன மாதம் வர உங்களை புரிஞ்சுக்கிட்டதா நீங்கள் அடையாளம் காட்டின வேறொரு நண்பனாக நினச்சி ஏமாத்திட்டான் அப்படின்னு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவனோட சண்டை போட்டு பேச்சுவார்த்தையை முறிச்சுக்கிட்டீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச நம்பிக்கைக்குரிய நண்பன் மாதம் மாறிக்கிட்டே இருக்கான். இப்படி சொல்லுகிற செய்கிற பலரும் தங்களோட கருத்து தான் சரி, தங்களோட செயல்தான் தலை சிறந்தது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறாரு கெயில் சேஸ். தங்களோட கருத்தை கண்டுபிடிப்ப அறிவுத்திறனை அர்த்தம் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால வர்ற வினை இது அப்படிங்குது சேயர்ஸோட ஆராய்ச்சி. உங்களை ஒருத்தரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஏன் இதுவரையும் யாரையும் புரிஞ்சிக்க முயற்சி செய்யவே இல்லை? காரணம், நீங்கள் செய்கிறது தான் சரி, நீங்கள் செய்வது மட்டும்தான் சரி அப்படிங்கிற மனோபாவம். உண்மையிலேயே இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் நல்ல அறிவாளிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சேயர்ஸோடைய ஆராய்ச்சி சொல்லுது. தன்னையே முன்மாதிரியாக உருவப்படுத்திக்கிறதுனால தன்னை மாதிரி இயங்காத எல்லோரும் உழைக்காம சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுதான். விளைவு, நீ அதை செய்யலை இதை செய்யலை ஆனால் உனக்கு எல்லாமே கிடைச்சிடுது அப்படின்னு எரிச்சல் அடைகிறாங்க. உண்மையிலேயே நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் உலகம் என்ன செய்யுதுன்னு ஒவ்வொன்றா கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அடுத்தவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத உலகம் பார்த்துக்கிட்டோம் கவனிச்சுக்கிட்டோம் இருக்கிறதா நினைக்கிறீங்க. முதல்ல நீங்கள் உங்களை கவனிங்க, அடுத்தவன் அவன் வேலையை கவனிக்கட்டும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லுங்க அப்படிங்கிறாரு கெயில் சேயர்ஸ். தன்னோட திறமையையும் அறிவையும் உழைப்பையும் இந்த சமுதாயம் கவனிக்காமலும் அங்கீகரிக்காமலும் போயிடுமோ அப்படிங்கிற கவலையையும் பதட்டத்தையும் விட்டுடுங்க. சுதந்திரமாக உங்களுடைய பணிகளை செய்யுங்க. அடுத்தவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத கவனித்து அதோட உங்களோட பணியை ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிற போது அது குற்றச்சாட்டாயிடுது. உங்களோட பணியை அதோட பலனை முன் வச்சு பேசுகிற போது அதை நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியை விளக்குறது மாதிரி ஆயிடுது. தொடர்ந்து நீங்கள் அடுத்தவரோட உங்களை ஒப்பிடுறதுனால பலவீனமாகிறீங்க. இவருக்கு இது அம்பா வேலை, யாரையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு எதிரான கூட்டத்தை நீங்களே உருவாக்கி விடுறீங்க. உங்களுக்கு எதிரான கூட்டத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் உங்களுடைய பயம் அதிகமாகுது. விளைவு, முன்பை விட அதிகமாக குறை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்போதைக்கு உங்களுடைய திறனை பாராட்டக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு நண்பராகிறாரு. உங்கள் கருத்துக்கு விரோதமான விஷயத்தை அவர் சொல்லும்போது அவரும் உங்கள் பார்வையில் உங்களுக்கு எதிரியாக மாறிடுறாரு. கடைசியில் நீங்களே சொல்கிறது மாதிரி இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நிற்குது. அடிப்படையில் நீங்கள் மற்றவங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களை அப்படித்தானே நினைப்பாங்க. ஊருக்கு வெளியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார். அந்த ஊரில் குடியேறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே வந்த ஒருத்தவர் இந்த பெரியவர்கிட்ட,
ஐயா, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டார். பெரியவர் பதிலுக்கு, நீங்க இருந்த ஊர்ல இருந்த மனிதர்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டாராம். ஐயோ, அந்த ஊர்க்காரங்கெல்லாம் திமிரு பிடிச்சவங்க, அடுத்தவனுக்கு கெட்டது நடந்தா சந்தோஷப்படுவாங்க, பொறாம பிடிச்சவங்க அப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே போனாராம் குடியேற வந்தவர். பெரியவர் ஒத்த வரியில, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் அதை விட மோசமானவங்க, இங்க குடியேற வராதீங்க அப்படின்னு அவரை அனுப்பி வச்சாராம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் இளைஞர் ஒருத்தவர், என்னய்யா இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் நல்லவங்க தானே அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த பெரியவர், இவனை இங்கே குடியேற விட்டோன்னு வச்சுக்கோ, இன்னும் 1 மாதம் கழித்து பக்கத்து ஊரில் போய் நம்ம ஊர்க்காரர்கள்லாம் ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னாராம். இப்படி தான் எல்லாரையும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. கடைசியில் யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வந்து எல்லாரையும் நம்பாமல் போக வேண்டிய நிலைக்கு அவங்க ஆட்படுறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உலகமே எதிர்க்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் இல்லை. இந்த உலகம் முழுசும் நீங்களாவே இருந்தாலன்றி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்காது. உங்களோட வரட்டுத்தனங்களை கழற்றி வச்சுட்டு எல்லாரும் நல்லவங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பழகுங்க. இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் நம்பினா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு உங்கள் உள் மனசை சொல்லலாம். எல்லாரையும் நம்புவது ஆபத்து, யாரையும் நம்பாமல் இருக்கிறது பேராபத்து. நீங்கள் யாரையாவது நம்பித்தான் வாழ்ந்தாகணும், கடவுளையாவது நம்பத்தான் வேணும். இப்படி உலகமே உங்களுக்கு எதிராக இயங்குறதா நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் வர்றது கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஒரு படகுல கொஞ்சம் பேர் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பேரலை, அலையோட ஆவேச தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் படகு கவிழ்ந்துருச்சு. யாரையும் நம்பாத குணமுள்ள ஒரு ஆள் அதுலேருந்து தட்டு தடுமாறி ஒரு மணல் திட்டுக்கு வந்து சேர்ந்தார். மறுநாள் காலையில் அந்த வழியாக ஒரு படகு வந்துச்சு. அதில் இவரோட பயணம் செஞ்சு தப்பி அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவரை பார்த்த உடனே, வா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இவரோ, நான் வரல, நீங்கள் போங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னாரு. படகுல இருந்தவங்களோ, புயல் வர்ற மாதிரி இருக்கு, வா போகலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அவர் மறுத்துட்டாரு. காரணம், படகை கவிழ்த்ததே இவங்க தான் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அடுத்ததாக ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு. அவர்களோட உதவியையும் நிராகரிச்சுட்டு அவர் கடவுளுக்காக காத்திருந்தார். கடவுளுக்கு பதிலாக புயல் வந்துச்சு. மணல் திட்டே மூழ்கி அவரோட உயிரும் போயிடுச்சு. மேலோகத்துக்கு போன நம்பிக்கையில்லா பார்ட்டி கடவுள்கிட்ட சண்டைக்கு போனார். கடவுளே, உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ ஏன் என்னை காப்பாற்ற வரல அப்படின்னு கடிஞ்சிக்கிட்டார். அட மூடனே, 1க்கு 2 முறை நான் வந்தேன், நீதான் என்னுடன் வர மறுத்து விட்டாய் அப்படின்னாரு கடவுள். படகுல வந்தவங்க வடிவத்திலையும் ஹெலிகாப்டரில் வந்தவங்க வடிவத்திலையும் அந்த கடவுளை நம்பிக்கை இல்லாத பார்ட்டியால் புரிஞ்சிக்க முடியல. அருகில் இருக்கிற மனிதனையே புரிந்து கொள்ள மறுக்கிற, நம்ப மறுக்கிற நாம் கடவுளை எப்படி புரிந்து கொள்வது? யாரையுமே நம்ப மறுக்கிற உங்களை கடவுள் எப்படி நம்புவார்? இந்த உலகம் எப்போதும் போலத்தான் இருக்கிறது, நீங்கள் தான் அதை எதிரியாக பார்க்கிறீர்கள். ஸ்லாட்டர் சொல்வது போல, மனிதனை எதிரியாக பார்க்கிறவன் கடவுளையும் எதிரியாகவே பார்க்கிறான். உங்களை சுற்றி நடக்கிற எல்லாம் உங்களை துன்புறுத்துவதற்காக நடக்கவில்லை என்று நம்புங்கள். இல்லையென்றால் கடைசி வரை மண் திட்டில் கடவுளுக்காக காத்திருக்க வேண்டியதுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி.